சிவதந்தை தந்த வரதான நினைவின் பிராப்தி. மேனிஃபெஸ்டேஷன் ஆஃப் திஸ் டே. பரமாத்மா ஞானக்கடல் சிவபாபாவின் அன்பு நினைவில் தந்தையின் உதவிகளுடன், தந்தையுடன் ஆத்மா நான் மனம் புத்தியால் ஒருங்கிணைந்து இருக்கின்றேன். சாகார சரீரத்தில் புருவமத்தி ஆசனத்தில் அமர்ந்திருந்தாலும் புத்தியும் மனமும் ஆத்மாவோடு முழுமையாக சிவதந்தை கரங்களில் கட்டுப்பாட்டில் உள்ளது. இனிமையான பரந்தாமம் திரும்பிச் செல்லும் காலமும் வந்துவிட்டது. தேகமும் தேக சம்பந்தங்களும் உள்ளுணர்வில் இருந்தும் விலகியது. நிர்சங்கல்ப நிலையை நோக்கிய பயணம் பரந்தாமம். பரந்தாமத்தில் அன்புக்கடல் தாய் தந்தையின் உன்னதமான எல்லையற்ற அரவணைப்பின் மடியும் முழுமையாக நிறைந்த இனிய அமைதியுமே எனக்குள் நிரம்பியிருக்கிறது. தெய்வீக ராஜ்யத்தின் ஸ்தாபனை முழுமையான தூய்மை அமைதியுடன் நடந்தாலும், எல்லையற்ற தந்தையின் ஞானச் செல்வம் தூய்மை சக்தி அனைத்தும் பிராப்தியாக கிடைத்தாலும், அன்பின் மகா சாகரம் சிவதந்தை உங்களது அன்பு ஒன்றே எனக்கு போதுமானது. திருப்தி பெற்றிருக்கும் ஆத்மாவாகிய நான் அவிநாசி ஞானரத்தினங்களை முழுமையான அன்புடன் ஆத்மாக்களுக்கு கொண்டு சேர்ப்பிக்கும் பந்தனமற்ற கருவியாக செயல்கொள்கிறேன். ஆத்மா சுயம் தன்னையும் கர்ம இந்திரியங்களையும் சிரேஷ்டமான ஸ்ரீமத் வழியில் காத்துக்கொண்டு யாதொரு உலகாய கவர்ச்சியின் பிரபாவத்தில் வராமல் கர்மயோகியாகி எனக்கான அவதார நோக்கக் கர்மங்களை நிறைவேற்றுகிறேன். சர்வ ஆத்மாக்களும் என்னிடம் சிநேகமாகி உள்ளது. தெய்வீக குணங்களின் வெளிப்பாட்டை என்னில் உணர்கிறேன். பிறவிக் கணக்கு வழக்குகளை முடித்து விட்டிருக்கும் நான் தந்தை உங்க கட்டளை கிடைத்து என் கையை தங்களின் எல்லையற்ற அன்புக் கரங்களில் பிடித்து அழைத்துச் செல்லும் வினாடி வரை விஸ்வ சேவையில் கருவியாக செயல்படுகிறேன். தந்தை தங்களது அவதாரச் செய்தியை நாடக அனுசாரத்தில் சர்வ தர்மங்களின் குழந்தைகளிடத்திலும் கொண்டு சேர்க்கிறேன். இதுவே எனது பிரதானமான காரியமாகியுள்ளது. சிவதந்தை அன்பின் மடியில் இனிமை நிறைந்துள்ள அன்பை எனதாக்கிக் கொண்டதே எல்லையற்ற திருப்தியை தருகிறது. சர்வ ஆசீர்வாதங்களுக்கும் தாங்கள் எமக்கு அளித்த அன்பின் ஆதாரத்தின் நன்றிகள். பாபா, நல்லது. சிவதந்தை ஞான வைரத்துளிகள். இனிமையான குழந்தைகளே, இப்போது வீட்டுக்குத் திரும்பிச் செல்ல வேண்டும். அதனால் தேகத்துடன் கூடவே தேகத்தின் அனைத்து சம்பந்தங்களையும் மறந்து ஒரு தந்தையை நினைவு செய்யுங்கள். அமைதியாக இருப்பதன் மூலம்தான் பாபாவின் ஆஸ்தி பெறுவீர்கள். சக்கரத்தை அறிந்து கொள்வதன் மூலம் சக்கரவர்த்தி ராஜா ஆகிவிடுவீர்கள். இதுதான் சகஜ புருஷார்த்தம். நேரடியாக பகவானிடமிருந்து கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். பாரதவாசிகளின் ஆதாரம் முழுவதும் கீதையில்தான் உள்ளது. அந்த கீதையிலும் எழுதப்பட்டுள்ளது ருத்ர ஞான யஜ்ஞத்தை படைத்தார் என்று. பாபா எப்போது வந்து உண்மையான கீதை சொல்கிறாரோ அப்போது நாம் சத்கதி அடைகிறோம். தெய்வீக இராஜ்யத்தின் ஸ்தாபனை 100% தூய்மை அமைதி செல்வச் செழிப்பின் ஸ்தாபனை நடைபெறுகின்றது. துக்கத்தில் அனைவரும் நினைக்கின்றனர், சுகத்தில் யாருமே நினைப்பதில்லை. ஆனால் சுகம் எப்போது இருக்கும், துக்கம் எப்போது இருக்கும், இதை புரிந்து கொள்ளவில்லை. நம்முடைய இவ்விஷயங்கள் அனைத்தும் குப்தமானவை. அவிநாசி ஞான ரத்தினங்களின் தானமே செய்யவில்லை என்றால் பிரதிபலனாக என்ன கிடைக்கும்? உங்களிலும் கூட யதார்த்த ரீதியில் அபூர்வமாக யாரோ
சிலரது புத்தியில்தான் பதிகின்றது. புரிய வைப்பதற்கும் புத்தி வேண்டும். மற்ற தர்ம ஸ்தாபகர்கள் யாரும் தர்மத்தை ஸ்தாபனை செய்வதில்லை. ஆத்ம அபிமானி ஆகுங்கள் என மற்றவர்களுக்கு சொல்லிவிட்டு தான் தேக அபிமானியாக இருப்பார்களானால் ஏதேனும் விகர்மங்கள் நடைபெற்றுக் கொண்டே இருக்கும். முதலில் புயல் மனதில் வருகின்றது, பிறகு செயலில் வருகின்றது. மனதில் அதிகம் வரும். அதைப் பற்றி பிறகு புத்தி மூலம் முடிவு செய்ய வேண்டும். நல்ல புருஷார்த்தத்தினால் சரியான காரியங்கள் நடைபெறுகின்றன. ஒரு முறையாவது மனதார தன்னுடைய அனைத்தையும் பாபாவிடம் அர்ப்பணம் செய்து விட வேண்டும். தன்னை பாபாவிடம் ஒப்படைத்து விட வேண்டும். இது குழந்தைகளின் கடமை யாகும். கட்டளை கடைப்பிடிக்க வேண்டுமென்றால் கூட தைரியம் வேண்டும். நல்லது. மன்மனாபவ. தன்னை ஆத்மா என உணர்ந்து ஆத்மாவின் தந்தையான பரமாத்மாவை அன்போடு நினைவு செய்தால் ஆத்மாவில் இருக்கும் 63 ஜென்மங்களின் பாவ கர்மங்கள் அழிந்து போகின்றன. ஓம் சாந்தி.